அருள்மிகு மறுவாழ் குழலி உடனுடைய ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயம், செம்பொன்னார் கோயில். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் மயிலாடுதுறைக்கு கிழக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் சாலை ஓரத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். காவிரி தென்கரை தலங்களில் 42வது தலமாகும். அம்பாள் மறுவார் குழலி அம்மை, சுகந்த குந்தளாம்பிகை என்றும் வழங்கப்படுகிறார். அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருக்கோயில். திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ தர்மபுர ஆதீனம் தம்புரான் சுவாமிகள் மற்றும் பிரமுகர்கள் முன்னிலையில் மிக விசேஷமான கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மிகப்பெரிய வரலாற்றை உடைய கோயில், கோச்செங்கோட் சோழனால் கட்டப்பட்ட கோயில். இத்தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கியும் இறைவி மேற்கு நோக்கியும் தனித்தனியாக கோயில் கொண்டு அருள் பாலிக்கின்றனர். இவ்வாறு அமைந்துள்ளதற்கு இறைவன் இறைவியின் வலது காதில் ஞான உபதேசம் செய்யும் தலம் என்று கூறப்படுகிறது. திருநாவுக்கரசு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பதிகம் பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற திருத்தலம். குலோத்துங்க சோழன், ராஜாதிராஜ சோழதேவர், தஞ்சை சரபோஜி மன்னர் ஆகியோர்களால் திருப்பணி செய்யப்பட்டு கல்வெட்டுகள் உடைய கோயில். தாட்சாயினிக்கு அருளிய கோயில், வீரபத்திரர் தோன்றிய இடம், சிபி சக்கரவர்த்தி வழிபட்ட சிவஸ்தலம். திருக்கருவறையில் தேவபரியர், தத்தவரர், ஸ்வர்ணலட்சுமீசர், ஸ்வர்ணபுரீஸ்வரர், செம்பொன் பள்ளியார் ஆகிய திருநாமங்களால் போற்றப்படும் இறைவன் கீழே 16 மேலே 17 இதழ்கள் உடைய கமல மலர் போன்ற ஆவுடையார் உள்ள இம்மூர்த்தி திருமாலால் பூஜிக்கப்பட்டவர். சதுர வடிவுடைய ஆவுடையார் உள்ள சிவலிங்கங்கள் பிரம்மனால் பூஜிக்கப்பட்டதாகும். அர்த்த மண்டப நுழைவாயிலில் இருபுறமும் அமர்ந்த நிலையில் துவார பாலகர்கள் உள்ளனர். ஆலயத்தின் புராண வரலாற்றை முடிந்தவரை அறிய முற்படுவோம்.
அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. பிரம்மாவின் மானச புத்திரனான தக்ஷன் தன் மகள் தாட்சாயணியை இறைவன் ஸ்வர்ணபுரீஸ்வரருக்கு மணம் முடித்து தருகிறார். தனது அகந்தையால் தனது யாகத்திற்கு சிவனை அழைக்கவில்லை. இதனால் தன் தந்தை தட்சனை திருத்தி நல்வழிப்படுத்த தாட்சாயணி இத்தலத்திலிருந்து திருப்பரியலூருக்கு சென்றபோது ஆணவத்தினால் சிவனையும் சக்தியையும் நிந்தித்து விடுகிறார் தட்சன். தாட்சாயினி கோபம் கொண்டு தட்சனின் யாகம் அழிந்து போகட்டும் என்று சாபமிடுகிறார். அத்துடன் சிவனிடம் தட்சனை தண்டிக்கும்படி வேண்டுகிறார். சிவனும் வீரபத்திரர், பத்திரகாளி ஆகியோரை தோற்றுவித்து யாகத்தை அழித்து தட்சனையும் சம்ஹாரம் செய்து விடுகிறார். தாட்சாயணியும் சிவ நிந்தை செய்த தட்சனின் மகள் என்ற பாவம் தீர வேண்டி இத்தலத்தில் பஞ்சாக்னி மத்தியில் கடும் தவம் புரிகிறார். சிவனும் தாட்சாயணியை மன்னித்து சுகந்த குந்தலாம்பிகை என்னும் திருநாமத்துடன் இத்தலத்தில் என் அருகிலிருந்து அருளாட்சி செய் என்று அருள் புரிகிறார். முன்னொரு காலத்தில் பிருது என்னும் அரசன் இந்த இடத்தில் அந்தணர் தெரு ஒன்று அமைக்க விரும்பி காடுகளை அழித்தான். ஆனால் அங்கே இருந்த மரங்களை அவனால் அழிக்க முடியவில்லை. அப்போது அங்கே வந்த அகத்திய முனிவர், உன்னால் இதை அழிக்க முடியாது, இங்கே முனிவர்கள் மரங்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். சிறிது தூரத்தில் சூரிய புஷ்கரணி என்ற தீர்த்தமும் அதன் கரையில் இஷ்ட சித்திகளும் லிங்கமும் உள்ளது அறிக என்று சொல்கிறார். அரசன் மூர்த்தியை தேடி அதன் அருகே சென்றபோது அந்த லிங்கமானது செம்பொன் நிறமாக காட்சியளித்தது. அதைக் கண்டு பரவசம் அடைந்த மன்னன் தினமும் அந்த தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டு வந்தான். மன்னன் அகத்திய முனிவரை சந்தித்து அவருடைய காலில் விழுந்து வணங்கினான். லிங்கம் பொன்மயமாக விளங்குவதின் காரணத்தை வினவினான். அதற்கு அகத்திய முனிவர், முன்பு ஸ்வர்ணரோமன் என்ற சக்கரவர்த்தி பிரம்மத்தை அறிய வேண்டி பெரும் தவம் செய்தான். அப்போது இறைவன் முதியவர் உருவில் அவனை அணுகி அவன் சிரத்தில் கரம் வைத்து நெற்றியில் திருநீறு இட்டு வலச்செவியில் 5 எழுத்தை ஓதி அவனுக்கு ஞானக் கண்ணை கொடுத்து, உன் எதிர்தோன்றும் பிரம்மத்தை உணர், சகல தேவர்களாலும் பூஜிக்கப்பட்ட இந்த லிங்கத்தை பார் என்று கூறிய அளவில் தேவர்களுக்கெல்லாம் தலைவரான இச்சிவபெருமான் செம்பொன் மயமான சிவலிங்க வடிவாக காட்சியளிப்பதைக் கண்டு பரவசமுற்ற ஸ்வர்ணரோமன் பிரம்மத்தை உணர்ந்து பரிபூரணம் அடைந்தான்.
அவனுக்கு அருள் செய்தமையால் ஸ்வர்ணலிங்கம் எனவும் பொன்மயமான இத்தலத்தில் அமர்ந்துள்ள காரணத்தால் ஸ்வர்ணபுரீஸ்வரர் எனவும் வழங்கப்படலாயிற்று. இந்த லிங்கத்தை நீயும் வழிபட்டு உய்க என்று கூறி அருளினார். அதன்படி மன்னனும் மும்மூர்த்திக்கு கோபுர பிரகார மண்டப விமானங்களுடன் ஆலயம் அமைத்து வழிபட்டு அவன் அருள் பெற்று உய்ந்தான் என்று கூறுகிறது தல வரலாறு. சுவாமி அபிஷேகம் நிறைவு பெற்று தீப ஆராதனையில் காட்சி தருகிறார். அம்பாள் அருள்மிகு மறுவாழ் குழலி தீப ஆராதனை கண்டு உளம் மகிழ்கிறோம். ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பிரகாச பிள்ளையார், அருள்மிகு காசி விஸ்வநாதர், சமயப் பெரியவர்களான நால்வரும் அவரோடு சேக்கிழாரும் காட்சி தருகிறார்கள். அருள்மிகு பாலசுப்பிரமணியர், ஸ்ரீ கஜலட்சுமி, இந்த ஆலயத்தின் பிரதான தெய்வமான ஜேஷ்டா தேவி, ஸ்ரீ சனீஸ்வரர் மற்றும் நவக்கிரகங்கள். குலோத்துங்க சோழன், திரு சாட்சிநாதர் ஆகியோரும் கருவறை கோஷ்டத்தில் ஸ்ரீ கணபதி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர், அருள்மிகு பிரம்மா, ஸ்ரீ துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதி அமையப் பெற்றுள்ளது.
சிவாலயங்களில் நடைபெறும் எல்லாவிதமான நாட்களும் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திங்கள் 7ஆம் நாள் முதல் 18ஆம் நாள் முடிய 12 நாட்களும் விடியற்காலை சூரிய உதயத்தின் போது சூரிய பூஜை நடைபெறுகிறது. இந்நேரத்தில் சூரியனுடைய இளம் கதிர்கள் தகதக என சுவாமியின் மீது படும்போது நம்மையும் அறியாமல் மனம் பரவசம் அடைகிறது. இந்த காட்சியை காண ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள். இந்த சூரிய பூஜையை கண்டு வழிபட வரும் மக்களை இக்கோயிலிலிருந்து செயல்படும் மணிவாசகம் மன்றத்தினர் அன்புடன் வரவேற்று சிறப்பு செய்கின்றனர். இக்கோயிலின் திருக்குளத்திற்கு சூரிய தீர்த்தம் என்று பெயர். இத்தீர்த்தத்தில் நீராடி சுவாமி திருச்செம்பொன் பள்ளியாரையும் மறுவாழ்குழலி அம்மையையும் வழிபடும் மக்கள் நீண்ட ஆயுள் பெற்று நிறை செல்வம், நல்ல ஆரோக்கியம், புகழ், மெஞ்ஞானம் ஆகிய யாவும் பெற்று எல்லா வகையிலும் சிறப்புற வாழ்கிறார்கள் என்பது முற்றிலும் உண்மையாகும். மறுவார் குழலி மாதோர் பாகமாய் திருவார் செம்பொன் பள்ளி மேவிய கருவார் கண்டத்து ஈசன் கடல்களை மறுவாதவர் மேல் மன்னும் பாவமே. திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு ஸ்வர்ணபுரீஸ்வரர் மறுவார் குழலி அம்மை அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.